Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டாபிக். இந்த மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷினில் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறது கைட்லைன்ஸ் ஃபார் மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கொஷின் 15th கொஷினில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கைட்லைன்ஸ்லாம் என்ன, எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் முதல்ல என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ முதல் ஸ்டெப் என்ன, கிளியர்லி டிஃபைன் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு அந்த ப்ராப்ளம் பற்றி நமக்கு கிளியரான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். ஸோ பிஃபோர் ரன்னிங் எனி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பெசிஃபை வெதர் இட் இஸ் கிளாசிஃபிகேஷனை சேர்ந்ததா, ரெக்ரெஷன் டைப்பை சேர்ந்ததா, கிளஸ்டரிங்கை சேர்ந்ததா அப்படின்ற மாதிரி எந்த டைப்பை சேர்ந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அது ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, அதுக்கு என்ன வேணுன்ற அந்த அப்ஜெக்டிவை பார்த்துக்கணும். தென் ஐடென்டிஃபை வாட் சக்ஸஸ் மீன்ஸ். ஸோ எவ்வளோ அக்யூரஸியோ எஃப்என் ஸ்கோரோ எவ்வளோ நமக்கு கிடைக்கும், அந்த சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கணும். இதுதான் கிளியர்லி டிஃபைன் த ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ வித்தவுட் கிளியர் டெஃபினிஷன் இல்லை அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் கிடைக்கிறதுல எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், யூஸ் ப்ராப்பர் டேட்டா ஸ்பிளிட்டிங். ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த மாடல் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நம்ம டேட்டாவை ப்ராப்பராக ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுடைய அதாவது நம்ம ப்ராஜெக்ட் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகும். அப்போ எப்படி நம்ம டேட்டாவை பிரிக்கணும்னா எப்பயுமே முதல்ல ட்ரைனிங் செட் இருக்கணும், நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுத்த செட்டை எப்பயுமே வேலிடேட் பண்ணணும். ஃபைனலாக தான் டெஸ்ட் செட் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரைனிங் செட், வேலிடேஷன் செட், டெஸ்ட் செட்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து பண்ணும்போது டேட்டா ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன், ப்ரிவென்ட் டேட்டா லீக்கேஜ். ப்ரிவென்ட் டேட்டா லீக்கேஜ் அப்படின்னா என்ன, நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு, வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், என்ஷூர் ப்ராப்பர் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாவை நிறைய டேட்டா செட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எல்லா டேட்டாவும் நமக்கு தேவைப்படுமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி எல்லா டேட்டாவும் கரெக்ட் டேட்டாவா இருக்குமா அப்படின்னாலும் கிடையாது. அப்போ நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது தான் இந்த ப்ரீ ப்ராசஸிங்கோட வேலை. அதே மாதிரி நமக்கு தேவையான டேட்டா ஏதாவது இல்லையான்னு செக் பண்ணிக்கும். ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணும், அன்வான்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணும், நார்மலைசேஷன், அனாமலிஸ்லாம் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், யூஸ் பேஸ் லைன் மாடல். தட் மீன்ஸ் எந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ, நேவி பேஸ்னு எந்த மாடல் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், கண்ட்ரோல் ரேண்டம்னஸ். தட் மீன்ஸ் ரீப்ரொடியூசபிலிட்டி. நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், மாடல் இனிஷியலைஸ் பண்ணுறோம், தென் ஷஃப்லிங் பண்ணுறோம். இந்த மாதிரி என்ன வேணுன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். நெக்ஸ்ட், பெர்ஃபார்ம் ஃபேர் மாடல் கம்பேரிசன். தட் மீன்ஸ் நம்ம மாடலை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு சேம் டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது, அடுத்து சேம் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மாடல் கம்பேரிசன், ஒவ்வொரு மாடலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடலோட செய்கிறப்ப எதில் பெஸ்ட்டாக கிடைச்சிருக்குன்னு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா தெரியும். தென் எய்த் ஒன், ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ கிரிட் சர்ச், ரேண்டம் சர்ச், பேசியன் ஆப்டிமைசேஷன்லாம் யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை டியூன் பண்ணிக்கலாம். அடுத்து, யூஸ் கிராஸ் வேலிடேஷன் when data is limited. நம்ம கிட்ட கம்மியான அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் இருக்கு, ஸ்மால் டேட்டா ஐட்டம்ஸ் தான் இருக்கு அப்படின்னா கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ட்ராக் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நம்ம பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கரெக்டாக லாக் போட்டு வச்சுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு டாக்குமெண்டேஷன் போட்டு மெயின்டைன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? தென் எவாலுவேட் யூசிங் மல்டிபிள் மெட்ரிசஸ். ஃபைனலாக நம்ம முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங் ஃபேஸில் என்ன பண்ணுவோம், எவாலுவேட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு நம்மளோட ரிசல்ட்னு. அது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் மெட்ரிசஸ் சொன்னோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்ரிசஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது 11th பாயிண்ட். ஃபைனலாக
டுவெல்த் அவாய்ட் ஓவர் ஃபிட்டிங் டூரிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன். வந்த டேட்டாவே வராமல் ட்ரைனிங்க்கு ஒரே டேட்டாவை திரும்ப திரும்ப கொடுக்காம ஓவரான டேட்டாஸை கொடுக்காம ஓவர் ஃபிட்டிங் வராமல் பார்த்துக்கிறது மெயின் திங். அந்த ஓவர் ஃபிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெக்னிக் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ரெகுலரைசேஷன், ட்ராப் அவுட். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் கைட்லைன்ஸ் யூஸ்டு டு டூ த மிஷின் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் while you are using any type of algorithm. ஓகேவா? எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப நமக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சொல்யூஷன் நமக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதக்கூடிய கொஷின் தான். ஸோ ஜென்ரலாக எழுதுறீங்க அப்படின்னாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்டில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே நான் சீக்கிரம் முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ணிடுறேன். மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.